மீண்டும் போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா புதிய ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளை வெளியிட்ட தகவலின்படி ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தொடர்புடைய பல முக்கிய இலக்குகள் மீது 2 மணி நேரம் நீடித்த வான்வெள்ளை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயன்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய சமீபத்திய தாக்குதலில் ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தயாரிப்பு மையங்கள், கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர பாதுகாப்பு வசதிகள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை மூலம் எதிர்காலத்தில் தாக்குதல்களை தடுப்பதே நோக்கம் என அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. தனது இறையாண்மையை மீறும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு சூழல் மீண்டும் பதற்றமடைந்துள்ளது. இந்த மோதல் இரு நாடுகளுக்கிடையேயான சாதாரண பதற்றமாக இல்லாமல் பிராந்திய அளவிலான மோதலாக மாறும் அபாயம் இருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்களும் அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகளும் இந்த மோதலில் இழுக்கப்படும் சூழல் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அதற்கு மிகவும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். அமெரிக்க படைகள் மற்றும் கூட்டாளி நாடுகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சவுதி அரேபியாவும் பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிக பங்கு வகிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் வளைகுடா நாடுகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலின் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக உலகினுடைய பெரும்பான்மையான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுவதால் அங்கு பதற்றம் அதிகரித்ததால் சர்வதேச எண்ணெய் விலை உயர வாய்ப்பிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே போரை தவிர்க்கும் நோக்கில் சர்வதேச அளவில் தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடையே போரை தவிர்க்கும் நோக்கில் சர்வதேச அளவில் தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இருதரப்பும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் தற்போதைய சூழலில் மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பு நிலை மிகவும் நெருக்கடியான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் இரு நாடுகளும் எடுக்கும் முடிவுகள் பிராந்தியத்தினுடைய எதிர்கால பாதுகாப்பு மற்றும் உலக பொருளாதாரத்தினுடைய நிலைத்தன்மையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர்.